கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலமுள்ளான் போதும் அழகின் அழகே. ஹாய், நாங்கள் இப்போ வந்து ஜீப் சஃபாரி மாதிரி போகிறோம் சைட் சீயிங்காக. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம கார் வந்து தூக்கிட்டு போக முடியாது. இவங்களா இருந்தால் சல்லு சல்லுன்னு ஓட்டிடுவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டி ஓட்டி. ஸோ அதனால் நாம் எல்லோரும் வந்துட்டு ஜீப் சஃபாரி மாதிரி போயிட்டு வரலாம். எல்லா சைட் சீயிங் பார்த்துட்டு முடிஞ்சால் ஜிப்லைன் போயிட்டு வரலாம். ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் போய் பார்த்துட்டு ஜிப்லைன் டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. இப்போ அண்ணா இப்போ எங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டீ பிளான்டேஷன் இருக்குல அதுக்கு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் அந்த இது எடுத்து நம்ம மேல தலைக்கு மேல போறோம் அந்த இது ஃபர்ஸ்ட் டீ பிளான்டேஷனுக்கு போறோம். வீடியோ இது பண்றாங்க. ஓகே ஓகே. இப்போ இவங்க இத காமிச்சிருக்க இடத்துக்கெல்லாம் நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் டீ பிளான்டேஷன், அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் பொன்முடி டேம், எக்கோ பாயிண்ட், நாடுகணி மோட்டைன், அவ்வளவுதான். அப்புறம் டைட்டானிக் பாயிண்ட். டைட்டானிக் பாயிண்ட் எல்லாம் இருக்குதாமாப்பா. சரி ரைட்டு, போய் பாத்திரலாம். இங்க ஒரு லவ்வர்ஸ் வேற இருக்கிறாங்க. போய் டைட்டானிக் பாயிண்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நேத்து தான் ரோஸ் பத்தி கேட்டாங்க. நேத்து ரோஸ் தான் இருந்துச்சுல, அப்புறம் என்ன நான் சொன்னது இல்ல, வேற ரோஸ். ஓகே ரைட். இது போய் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க மீதியை சொல்றோம். ரோஜேஸ்வரி போலாம். இந்த மாதிரி கப்பலா போலாம். சிங்கிளாவும் போலாம். அது நீங்க சிங்கிளா போனாலும் டபுளா போனாலும் ட்ரோனுக்கு 300 ரூபாய் தான். ட்ரோனுக்கு 300 ரூபாய் தான். ஓகே சரி. இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? டோட்டல் 1 கிலோமீட்டர் தான். 500 மீட்டர் போறதுக்கும் 500 மீட்டர் திரும்பி வரதுக்கு அப் அண்ட் டவுன் தான். ஓகே. நீங்க வந்து எடுக்கும்போது இந்த ஃபால்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவீங்களா? நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாட்டர்ஃபால் இல்ல 3 வாட்டர்ஃபால் தான். நான் ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபுல்லா கவர் ஆயிடுங்க. அந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் தான் வீடியோ இருக்கு. அப் அண்ட் டவுன் கிடையாது. ஒன் சைடு தான் வீடியோ இருக்கு. ஹாய். இப்போ நாங்க வந்து ஃபேமிலியோட ஜிப்லைன் போறோம். எல்லாம் கப்பலா போறோம். நானும் என் பொண்ணும் கப்பல், அப்பா அம்மா ஒரு கப்பல், அண்ணா அண்ணி ஒரு கப்பல். நாங்க எல்லாம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஜிப்லைன் வந்துட்டு 500 ப்ளஸ் வந்து 300 வந்து ட்ரோன் ஷாட்டுக்கு. இந்த ஃபுல் ஃபால்ஸையும் வந்து அவங்க கவர் பண்ணி தராங்களாமா. ஸோ வந்து கை பிடிச்சிட்டு போகலாம். அதனால அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெமரிஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமே. வாங்க போய் பார்த்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகே வாங்க போகலாம். வாடா பார்த்துக்கலாம். நாலு 5 6 7 பேர். 7 பேர். பாப்பா ஃப்ரீயா? அப்ப 6 பேர். 1000 2000 3000 என்ன ஆவாங்கன்னு தெரியல. எங்க அப்பாலாம் வந்து நடுங்கிட்டு இருக்கிறாரு. பயப்படுறாரு. கொஞ்சம் பயப்படுறவர் தான். ஆனா எனக்கு ரொம்ப நடுங்குறாரு. என் பொண்ணு கூட கொஞ்சம் இதாக தான் இருக்கிறா. எங்க அப்பா ரொம்ப பயப்படுறாரு. ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த அண்ணா கூட வருவாரு. You will go right? நீ ஸ்லிப்பரை கழட்டி வச்சுக்கோ இங்கேயே. அப்புறம் கடல்ல நடுவுல விழுந்துருண்டி அந்த தண்ணிக்குள்ள. செப்பலை கழட்டிக்கோ. இரு ஒரு நிமிஷம் இரு. இது பிடிங்க. இரு இரு. இதை நான் போட்டுக்கலாம். இல்ல அந்த அண்ணா பிடிச்சுக்குவாரு. மெதுவா தான் போவாங்க. ஓகே தாஷா பயப்படுத்திடாதீங்க. நாங்க அந்த அண்ணா கூட தான் போவோம். அந்த அண்ணா இந்த அண்ணா நேற்று தான் ஜெயில இருந்து வந்தவாப்பா பாத்து. கள்ளம் പറയ വേണ്ട. ஓகேவா? அக்கா ஓகே. இன்னும் பயமா உனக்கு? நல்ல வீடியோ இல்ல எடுப்பீங்க. சரி ஓகே. சரி ஓகே வேண்டாம் அழுக வேணாம். சரி நீயே நானும் போலாமா? ஓகே நாங்க 2 பேரும் போய்க்கிறோம். ஓகே நீ நானும் போலாம். நீயும் நானும் போலாம். அழக்கூடாது. சரி அழாத. சரி ஹாய் சேதா. ஹாய் எப்படி இருக்கேக்கா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. உங்க பேர் என்னக்கா? வாரணா. ஓகே. எந்த ஊருக்கா? ஈரோடு. நீங்க உங்க பேர் என்ன? ஆனந்தூர்க்கா. ஆனந்தூர். கையை பிடிச்சுவாங்க. ஓகே. கையை பிடிங்க. கையை பிடிங்க. ஓகே. அம்மே. இன்னும் இருக்கா? ஓகே. வந்து இன்னும் வந்து. ஓகே. அப்படியே மேட்ச் வாங்க பார்த்துக்கோங்க. ஓகே. Thank you. செமையா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஆனா ரொம்ப நேரம் ஏற விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது த்ரில்லிங்கா இருந்துச்சு. செகண்ட் டைம் வந்து எங்களுக்கு ட்ரோன் ஷாட் எடுக்க மறந்துட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து செகண்ட் டைம் ஃப்ரீயாக போயிட்டு வந்தோம் ட்ரோன் ஷாட்டுக்காக. ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அடுத்தது வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். வரலாம், வந்தீங்கன்னா ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது. பார்க்கலாம். அடுத்தது நம்ம போய் ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க. சிலு 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 சிலுன்னு சாரல் அடிக்குது. செமையா இருக்கு. நம்மளுக்கு அங்க இருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா சூப்பரா இருக்கு. எப்படி நீங்க ஃப்ரீயா 2 தடவை போயிட்டு வரீங்களா? இங்கேயும் ஒரு ஜிப்லைன் இருக்கு. பட் இங்க எவ்வளவு தூரத்துக்குன்னு தெரியல. இது வந்து ஒரு சின்ன ரொம்ப ஷார்ட் தான். ஒரு 100 அடிக்கோட ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 to 200 மீட்டர் தான் இருக்கும் போல. ஆனா அங்க இருந்தது வந்து நல்லா லாங் 1.5 கிலோமீட்டர், ரிட்டர்ன் 0.5 கிலோமீட்டர். இங்க மொத்தமாவே ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும் போல.
இப்போ நாங்கள் போகிறது வந்து தொங்கும் பாலம், ஹேங்கிங் பிரிட்ஜ். இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து மழை பெய்யுது, ஜீப்பெல்லாம் போகுது தான், ஆனால் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஹேங்கிங் பிரிட்ஜ். ஓகேவா? ஐயோ அம்மா, வாங்க. வாவ், இங்கே ஆக்சுவலி தண்ணி போகும்போது பார்த்தா சூப்பராக இருக்கும், ஆனால் தண்ணி இல்லை, விடலை. இல்லைன்னா இது சூப்பராக இருக்கும். இதான் தொங்கும் பாலம். கீழே இருக்கிறது வந்து ஒரு ஃபால்ஸு, சூப்பராக இருக்குது. அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் ஃபேமிலியோடு நிற்கிறோம். இங்கே இயற்கையாகவே சூப்பராக இருக்குது. இது அங்கங்கே வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் காட்டுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. கீழே ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் குதிச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எப்படி கீழே போகிறதுன்னு தெரியல, போக விடுவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. இது ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இதெல்லாம் சூப்பரான ஸ்பாட்டு. இதுதான் பொன்முடி டேமு. இங்கே வந்து 3 சேனல் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் வந்துட்டு வாட்டரை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இது ஓரளவுக்கு நம்பியிருக்காமா, நெக்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்களாமா. இங்கேருந்து தான் வந்து தண்ணி மற்ற எல்லா இதுக்கும் போகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும். ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு, நல்லா இருக்குது. அடுத்து எக்கோ பாயிண்ட் இருக்குது. இதுக்கு கீழே போனோம்னா எக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே போனால் நம்ம பேசுகிறது எக்கோ அடிக்கும்னு நினைக்கிறேன், அதுதான் எக்கோ பாயிண்ட்டு. ஸோ பார்க்கலாம். ஓகே, இங்கே கீழே இங்கே ஒரு ஸ்டீப்பாக ஒரு இடம் இறங்குது, அதுதான் எக்கோ பாயிண்ட்டுங்கிறாங்க. போய் பேசுனா அது மறுபடியும் பேசுமாமா. வாங்க போய் பார்க்கலாம். என்ன பண்ணாலும் மறுபடியும் பாடும். ரொம்ப சரிவாக இருக்குது, ரொம்ப மண் சரிவாக இருக்கிறது. அதனால் பார்த்து வாங்க யாராக இருந்தாலும். ஆமாம், பார்த்து. இது வந்து நல்லா ஸ்டீப்பாக இறங்குது, கொஞ்சம் பார்த்து வரணும். நிறைய அட்டையெல்லாம் இருக்கும் போல், ஏன்னா ரொம்ப இல்லை வாங்க, அட்டையெல்லாம் இல்லை, நான் சும்மா கண்டென்ட்டுக்காக சொன்னேன். வாங்க வாங்க. எங்கள் அண்ணி கொஞ்சம் பயப்படுறாங்க, அதனால் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படியே வண்டோட சவுண்டெல்லாம் கேட்டுட்டு, நேச்சரோட அப்படியே மழை ட்ரிஸிலோட சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாம் இப்போ தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து தான் எக்கோ பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த வண்டோட சவுண்டெல்லாம் கேட்கும், வண்டு பறவைகள் எல்லா சவுண்டும் கேட்கும். சைலண்ட்டாக இருக்கிறேன், கேளுங்க. இதான் எக்கோ பாயிண்டா? இதுதான் எக்கோ பாயிண்டா? ஓஹோ, தாஷா! ஏய் சூப்பரா கேக்குதுங்க எக்கோ பாயிண்ட். நான் என் பொண்ணு பேரு சொல்றேன், அது மறுபடியும் எக்கோ அடிக்குது. தாஷா சூப்பர். வாரு வாரு, ஏய் சூப்பரா கேக்குது. அபினவ் என்ன சவுண்ட்? ராஜேஸ்வரி கடைசில இருக்கிற மாதிரி பட்டுனாங்க. சூர்யா ஹாய் சுதா ராஜி எக்கோ பாயிண்ட் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே எந்த பாயிண்ட் இப்போதைக்கு போக முடியாது, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது
எங்கேயோ மலை உச்சி கொண்டு போய் நிறுத்துறேன்னாங்க. மலை உச்சிக்கு தான் அடுத்தது போய் நிறுத்த போறாங்க. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். அதை முடிச்சுட்டு ஓகே ஓகே அந்த மலை உச்சிக்கு தான் போறோமா? ஓகே. இப்போ எக்கோ பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்த போகிற ஸ்பாட் வந்துட்டு மலை உச்சிக்கு, அதுவும் வந்து ஜீப்பில் அந்த உச்சிக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்களாமா. பார்க்கலாம். இது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் ரைட் ட்ரிப்பாக தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படியே நான் இவங்க காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து மூணார் வந்தீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்க கூட்டிகிட்டு போவாங்க. 4000 rupees. சீசன் டைமில் 5000 rupees. அதனால் உங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் இதுலேயே கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். தேங்க்யூ. லெமன் கிராஸு செம்மையான ஸ்மெல்லு. லெமனோட ஒரிஜினல் ஸ்மெல் கிடைக்குது. அப்படியே அது நல்லா கசக்குனாலே லெமன் ஸ்மெல் வருது. அதுதான் சூப்பர் வாசம் வருது. இந்த இந்த கிளைமேட்டுக்கு இந்த லெமன் வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓபன் பண்ண முடியாதா? இந்த சைடு நான் ஓபன் பண்ண மேல போயிட்டு ஓபன் பண்ணுவோம். அண்ணா இப்ப அடுத்து எங்க போறோம்? அடுத்து இந்த ஹில் டாப். இந்த ஹில் டாப் போறோம். அடுத்தது இங்க பாருங்க. ஹில் டாப். ஆச்சி இங்க பாருங்க. வெளியே வந்தால் தான் நடக்குது. இதுதான் மூணாரோட ஹையஸ்ட் பாயிண்ட். அஜித் இறங்கலையே இருக்கு. ஓகே, கடைசியாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஜீப் சஃபாரி எண்டட். நாங்கள் வந்து இவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார் ஜீப் சஃபாரிக்கு. எல்லா இடத்துக்கும் சூப்பராக வந்து பக்காவாக கூட்டிகிட்டு போனார். எல்லா ஸ்பாட்டுக்கும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இவரை நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இவரோட நம்பரை கீழே கொடுக்குறோம். ஸோ இவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம். இவர் பேர் முருகன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ வந்தீங்கனாலும் மூணாருக்கு வந்தீங்கனாலும் முருகனை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட நம்பர் எல்லாமே நான் இங்கே கீழே கொடுத்துட்றேன். ஓகே, சரி, ஓகே. அடுத்து இதில் மீட் பண்ணுவோம். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. சாங்ஸ், டிஜே எல்லாமே இருக்குது. அதில் என்ஜாய். நைட்டு வந்துட்டு ஒரு கேம்ப் ஃபயரோட முடிக்கலாம் இந்த கிளைமேட்டுக்கு. திஸ் த வியூ ஆஃப் திஸ். கீழே கிட்ஸ் ஏரியா இருந்துச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டோட கீழே இதுதான், இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர் ஏரியா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் மூணார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு லைட்டிங் இருக்குது.
सच करे तो करे जब तक हमें छू